இது ஒரு திகில் ஸ்டோரி. இவன் தான் பவ். ஓ, இவனை தான் யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களா? இவனை யாரும் எதுவும் பண்ணல. இவன் தான் ஒருத்தனை கதற விட்டான். என்ன சொல்ற? இவனை பார்த்துக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் இவனுக்கு சாப்பாடு ஊட்டி, சோப்பை போட்டு குளிக்க வச்சு, மருந்து ஊட்டி, விளையாட வச்சு, தூங்க வச்சு நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஓ, இவ்வளோலாம் பார்த்துக்கிட்டாரா? அப்புறம் திகில் ஸ்டோரி. அப்புறம் என்னவா, அவர் நல்லா பார்த்துக்கிட்டார்ல, அவருக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருந்தா பவ்வு. ஓ, கிஃப்டா? அப்படி என்ன கொடுத்தான் பவ்வு? புலீனா. என்னன்னா? புலீனா அவனோட தங்கச்சி. அதை தான் கிஃப்டா கூப்பிட்டு வந்தான். தங்கச்சிக்கு கிஃப்டா கூட்டு வந்தான்? அவளையும் பார்த்துக்கதான். பார்த்துக்கிட்டாரா? ஆமா, அதையும் பண்ணாரு. சரி, இது வரைக்கும் திகில் வரலையே. இனிமேதான் ஆரம்பம். நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் புலினாவை காணோம். அச்சோ, என்னாச்சு புலினாக்கு? ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு வீட்டை விட்டு போயிட்டா புலினா. தங்கச்சி காணாம பவு என்ன பண்ணா? பவு ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். பவுவை சமாதானப்படுத்தி தூங்க வச்சு தேடி பார்த்து புலினா கிடைக்கல. அச்சோ, அப்புறம் புலினா கிடைச்சிச்சா இல்லையா? கோவம் ஆயிட்டான். ஆளே ரொம்ப பெருசாயிட்டான். தேடி பார்த்தா சாவி கிடைச்சிச்சு. அதை வச்சு கபோர்டை திறந்து பார்த்தா ஒரே ரத்தம். ஐயோ, ரத்தமா? யாரோட ரத்தம்? யாருக்கு என்னாச்சு? நம்ம புலினா ரத்தம். நம்ம புலினாவை கொண்டு தொங்க போட்டிருந்தாங்க. அச்சோ, யாரு புலினா இப்படி பண்ணது? எல்லாம் அந்த பவு தான். இதை பார்த்து அந்த கேட்டகரோட காலை வெட்டிட்டான். ஐயோ, காலை வெட்டிட்டானா? அப்புறம் என்னாச்சு? காலை வெட்டினவன் கையில ஒரு டேபை கொடுத்து அவனுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை திருப்பி செய்ய ஆரம்பிச்சான். அதை யூஸ் பண்ணிட்டு அவரு தப்பிக்கு ஒரு பிளான் பண்ணாரு. பவர் டைவர்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு பொம்மை கார் ரெடி பண்ணி உடனே டெலிபோன்ல இருந்து கால் பண்ணி பீஸா வர வச்சாரு. சூப்பர், பீஸா வந்துச்சா? பீஸா மேனும் வந்தாரு. அவரை தூக்கிட்டு போயிட்டு பவு கொன்னே புட்டான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவர் தப்பிக்க பார்த்தாரு. ஆனா கதை ஓப்பன் ஆகல. பவ்வு அவரை போட்டு பொழந்துட்டான். கடைசியா மாஸ்டர் பிளான் பண்ண அவரு கிச்சன்ல இருக்க கேஸ் ஓபன் பண்ணி பவ்வு உள்ள வச்சு தீ தூக்கி உள்ள போட்டு பவ்வை கொண்டுட்டு ஒரு வழியா அவர் தப்பிச்சிட்டாரு.